தேவனுடைய பிரசன்னத்தை உணராதபடிக்கு இன்றைக்கு நமக்கு கதவு அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கதவு திறக்கப்படுறத பார்க்க போறோம். The God who opened the tomb, அந்த கல்லறையை திரும்ப திறந்த தேவன் இன்றைக்கு இந்த கதவை திறக்க வல்லவராக இருக்கிறார். Hallelujah. If you are not feeling the presence of God in your life, ஏதாவது ஒரு நாள் நீங்க யோசிக்கிறீங்களா, இப்போ எனக்கு ரொம்ப ட்ரையா இருக்கு, அவர் பிரசன்ஸை உணர முடியலைன்னா அதுக்கு காரணம் அன்னைக்கு அந்த வர்ஷிப் லீடர் நல்ல பாட்டு பாடாததுனால கிடையாது. அதுக்கு காரணம் அன்னைக்கு பாஸ்டர் நல்ல மெசேஜ் கொடுக்காதனால கிடையாது. அதுக்கு காரணம் நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ பாவம் உள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். அந்த பாவத்தின் நிமித்தம் தேவ பிரசன்னத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விலக்கி வைக்கப்படுகிறோம். We are being moved away from the presence of God. If you're not able to feel the presence of God, தேவனுடைய பிரசன்னத்தை உணரலனா, you have to check your life. உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கறத, நீங்க கேட்கறத, நீங்க பேசுறத, நீங்க செய்யறத செக் பண்ண ஆரம்பிக்கணும். Sin is entering into your life. ஏன்னா பாவம் இருக்கும் பொழுது தேவனால நம்மளை பக்கத்துல சேர்க்க முடியாது. பியூட்டிஃபுல் கார்டன், நல்ல ஒரு அழகான தோட்டம். இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க, பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்போ இங்க இருக்கிற யாருமே பிறந்ததே இல்லை. None of you here would have been born when this garden was there. And I am talking about the Eden garden. ஏதோன் தோட்டத்தை பற்றி பேசுகிறேன். அந்த ஏதோன் தோட்டத்தை பற்றி பல விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. But the best that you can read about it is in the Bible. வேத புஸ்தகத்தில் அதை பற்றி நன்றாக நம்ம படிக்க முடியும். It was so beautiful. அவ்வளோ சிறப்பாக, அவ்வளோ அழகாக இருந்த ஒரு தோட்டமாக இருந்தது. And I'm going to talk to you about this Eden garden while we say thank you to these gentlemen. இவங்க நன்றி சொல்லும் பொழுது ஏதேன் தோட்டத்தை பற்றி இன்னும் அதிகமாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ஏதேன் தோட்டம் என்று சொல்லும் பொழுது, ஈடன் கார்டன் என்று சொல்லும் பொழுது சிறப்பான பல விஷயங்கள் இருந்த ஒரு இடம். So many beautiful things was there in the garden of Eden. அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த ஆசைப்படுறது, out of the many wonderful things in this garden of Eden, இந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்து பல சிறப்பான விஷயங்களுக்கு மத்தியில் ரொம்ப பெஸ்ட் சிறப்பான the most wonderful விஷயம் என்ன தெரியுமா? They were able to be there with God. கர்த்தரோட உலாவிக் கொண்டிருந்த இடம், அவருடைய பிரசன்னம் இருந்த இடம், the presence of God இருந்த இடம். You know, when you read about it, அதை பற்றி வாசிக்கும் பொழுது கர்த்தரோடு கூட ஆதாம் ஏவாளும் கூட பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். They would have been so closely connected in that place. தேவ பிரசன்னத்தோடு கூட அவங்க அங்கே இருந்திருப்பாங்க. What is God's presence? கர்த்தரோட பிரசன்னம் என்று சொல்றோமே, பிரசன்ஸ் என்கிற வார்த்தை நம்ம அதிகமாக பயன்படுத்துறோமே. What is actually God's presence? அவருடைய பிரசன்னம் என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அவருடைய பிரசன்னம் என்றால்? What does his presence mean? Actual meaning சொல்லுங்க. Actual meaning, அவரோட பிரசன்னம்னா என்ன? God's presence இங்க இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இங்க இருக்கிறாரு, அவர் என் பக்கத்தில் இருக்கிறாரு, அவரோடு கூட நான் இருக்கிறேன், அவர் என் மத்தியில் இருக்கிறாரு. I can hear him. அவர் பேசுறது எனக்கு கேட்குது. I can feel him. அவர் என்னால் உணர முடிகிறது. I can see him. I can see his power. அவரோட வல்லமையை பார்க்க முடிகிறது. God's presence என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கிடைச்ச ஏதேன் தோட்டத்தில் கிடைச்ச மிகப்பெரிய the best, அவங்களுக்கு அவங்க லைஃப் டைம்ல இதோட ஒரு சிறப்பான விஷயம் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. The best that they had was the presence of God. கர்த்தரோட பிரசன்னம், கர்த்தரோட பிரசன்னம் ஆதாமுக்கு ஏவாளுக்கு இருந்தது அந்த ஏதேன் தோட்டத்தில். ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாவம் வந்தது. Sin entered. பாவம் வந்த பிறகு
Adam and Eve fell for the sin. ஆதாம் ஏவாள் அந்த பாவத்துக்கு விழுந்தார்கள். விழுந்த மாத்திரத்துல அந்த ஏதேன் தோட்டத்தின் கதவு மூடப்பட்டது. ஆதாமும் ஏவாளும் இப்பொழுது ஏதேன் தோட்டத்துக்குள்ள இல்லை. They were not inside the Garden of Eden. They were now outside. இப்போ வெளியே இருந்தாங்க. வாசிக்க கேட்போமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Genesis chapter 3 verse 24. வாசிக்க கேட்போம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். He drove out the man, and at the east of the Garden of Eden, he placed the cherubim and a flaming sword that turned every way to guard the way to the tree of life. இந்த ஏதேன் தோட்டத்துடைய door is now shut. இந்த ஏதேன் தோட்டத்தின் கதவு இப்போ மூடப்பட்டிருக்கிறது. எப்படி மூடப்பட்டிருக்கிறது என்றால், வெளியே ஒரு ஏஞ்சலை செருபிம் அங்க காவலுக்கு ஆண்டவர் வச்சிட்டார். அந்த ஏஞ்சல் கைகளில் இப்போ ஒரு ஃப்ளேமிங் சோடு இருக்கு, எரிகிற ஒரு கத்தி கையில் இருக்கு, காவலுக்கு. ஃபார் காட். யாருக்கிட்ட இருந்து இதை இப்போ காவல் காக்கிறாரு? அந்த மனுஷிக்கிட்ட இருந்து. எந்த மனுஷிக்காக உருவாக்குனாரோ, எந்த மனுஷி அந்த ஏதேன் தோட்டத்துடைய எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ணாங்களோ, எந்த மனுஷி அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருந்தார்களோ, those people are now out. அவங்க இப்போ வெளியே இருக்கிறாங்க. அந்த தோட்டத்தோட கதவு மூடப்பட்டிருக்கிறது. அதுக்கு இப்போ காவல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது, when I was reading this, my heart became heavy. என்னோட இதயம் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. while I was just thinking about it, இதை பற்றி யோசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. தேவனோட பிரசன்னத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. Now they can't enjoy the presence of God. அவர் பிரசன்னத்தை உணர முடியாது, உணர முடியல. உணராதபடிக்கு கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. The door has been shut. கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. The door has been shut. நல்ல கவனிங்க. Just listen to me. I'm going to talk about something very important today. இன்னைக்கு ரொம்ப முக்கியமானதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில், இந்த ரீஓப்பனிங் சீரீஸோட லாஸ்ட் எடிஷனில் நம்ம பல ரீஓப்பனிங்கை பார்த்தோம். கிணறு, நம்மளுடைய சோர்ஸ், அதோட ரீஓப்பனிங்கை பார்த்தோம். வேர்ட் ஆஃப் காட், பைபிள், அதோட ரீஓப்பனிங்கை பார்த்தோம். போன வாரம் என்ன பார்த்தோம்? ஒரு கல்லறை ரீஓப்பனிங்கை பார்த்தோம். ஆண்டவர் எப்படி ஜெயத்தை கொடுக்குறார், நம்ம புதைச்சி வச்ச பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்குறார் என்பதை பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, டுடே we are going to see something very important. Reopening of the door. எந்த பிரச்சனத்திலிருந்து நம்ம வெளியே தள்ளி இருக்கிறோமோ, தள்ளப்பட்டிருக்கிறோமோ, அந்த பிரச்சனத்தை உணராதபடிக்கு, தேவனோட பிரச்சனத்தை உணராதபடிக்கு இன்றைக்கு நமக்கு கதவு அடைக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த கதவு திறக்கப்படுறத பார்க்க போறோம். How many of you believe that? There's going to be a reopening of the door. The presence that all of us are missing, நம்ம மிஸ் பண்ற பிரசன்ஸ் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த கதவு திறக்கப்படுறத பார்க்க போறோம். I want to say this to you. I want to say this to you. நம்ம நிறைய பேர் அந்த பிரசன்ஸை மிஸ் பண்றதே மறந்து போயிருக்கிறோம். We have forgotten, மறந்துட்டோம். அப்படி ஒரு பிரசன்ஸ் நமக்கு இருந்தது, நம்ம அனுபவிச்சதே மறந்து போயிட்டோம். We don't even remember. இன்றைக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா we become so numb. நம்ம அப்படியே ரொம்ப அப்படியே ஒரு தமிழ்ல சொல்லணும், சுத்த தமிழ்ல செந்தமிழ்ல சொல்லணும், சொரணம் இல்லாம போயிடுச்சு நமக்கு. We don't remember the presence.
தேவனோட உலாவிக் கொண்டிருந்தது எப்படி என்பதை மறந்துட்டோம். கர்த்தரோட சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறது எப்படி என்பதை மறந்துட்டோம். அவர் வார்த்தை அதை படிக்கும் பொழுது நமக்குள்ள உண்டாகிற அந்த வல்லமையை மறந்துட்டோம். we don't remember, we forgotten, we started living mechanical. ரொம்ப மெக்கானிக்கலா வாழ ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கிட்ட மாற்றம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம முந்தி மாதிரி இப்போ இல்ல. நமக்குள்ள அந்த பழைய அபிஷேக அக்னி வல்லமை இல்ல. கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம பெரிய பெரிய பாவங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம், பெரிய பெரிய பாவங்களை பத்தி பேசுவோம். ஆனா பிசாசு தந்திரமாக, வெரி கன்னிங்லி, வெரி வெரி கன்னிங்லி, ரொம்ப தந்திரமாக இந்த பிரச்சனத்தை நம்ம மறக்கும்படி செஞ்சிடுவான். நமக்கு தெரியாது. we don't even realize, but over a period of time, step by step, கொஞ்சம் கொஞ்சமா, ஒரு நாளா, ஒரு நிமிஷமாக நம்ம இந்த பிரச்சனத்தை மறக்கும்படியாக செஞ்சிருவோம். we come to a point where we don't even realize that there was this presence. இப்படி ஒரு பிரசனம் இருந்தது. இந்த பிரசனத்துக்கு தானே காலையில நான் எந்திரிப்பேன். இந்த பிரசனத்தை நோக்கி, அந்த பிரசனத்திற்காக தானே காலையில ஜெபிப்பேன். இந்த பிரசனத்தோடு தானே நான் வீட்டை விட்டு வெளியே வருவேன். அந்த பிரசனத்தோடு தான் நான் வேலைகளை செய்வேன். அந்த பிரசனத்தோட தான் திரும்ப நைட்டு வருவேன். பிரசனத்தோட தான் நான் நைட்டு படுக்க போவேன். அந்த பிரசனத்தோட தான் நான் ஆராதிப்பேன். அந்த பிரசனத்தோட தான் நான் ஜெபிப்பேன். அந்த பிரசனத்தோட தான் என் நண்பர்களோட பேசுவேன். அந்த பிரசனத்தோட தான் இந்த உலகத்தின் எனக்கு நேராக வருகிற எல்லா வெப்பன்ஸையும், ஆயுதங்களையும், ப்ராப்ளம்ஸையும் நான் சமாளிப்பேன். அந்த பிரசனம் was so evident in my life. I was full of spirit at one point of time. ஒரு காலத்துல, ஒரு கட்டத்துல இந்த ஆவியானவர் எனக்குள்ள முழுமையாக இருந்தார். அவரை உணர்ந்த, but I don't even realize it. I'm fighting with my flesh. என்னோட மாமிசத்தோட நான் சண்டை போட்டுட்டு இருக்கிறேன். I become so mechanical. என் முயற்சிகள், நான் படிச்ச படிப்பு, எனக்கு தெரிஞ்ச மனிதர்கள், என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ், என்னோட பவர், என்னோட டேலண்ட்ஸ், என்னோட இமோஷன்ஸ், இதை வச்சு நான் போராடலாம் நினைச்சு போராடுறேன். என் வாழ்க்கையை வாழ முயற்சி செய்றேன். I somehow forgotten this presence that was so powerful in my life. The presence of God. தேவனோட பிரசனம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். You will understand what I'm saying. நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியும். ஆதியில, ஆரம்பத்தில், பல வருஷங்களுக்கு முன்னாடி, இல்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி, few years back or many years back, just think about your prayer time. Just think about how every time you said Jesus, how every time நீங்க இயேசுப்பான்னு சொல்லும் பொழுது, நீங்க ஹalleluyaன்னு சொல்லும் பொழுது, நீங்க கர்த்தரே என்று சொல்லும் பொழுது, நீங்க ஜெபிக்கும் பொழுது, நீங்க வேத வசனத்தை கையில் எடுக்கும் பொழுது, நீங்க ஆராதிக்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தை எவ்வளவு உணர்ந்தீங்க, how much you are filled with his presence. You felt it everywhere. யாரா உங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினா உங்களுக்கு இந்த பிரசனம் உங்களை மூடி மறைத்துக்கொள்ளும். ஆங்கர் எங்க போகுதுன்னே தெரியாது. யாராவது ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு எதிராக செஞ்சுட்டாங்க நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி நினைக்கவே தோணாது. சம் ப்ராப்ளம்ஸ் கம், லாக் இஸ் தேர், உங்களுக்கு ஏதாவது குறைவு இருக்கிறது, உங்களுக்கு ஏன் சுகவீனம் வருது, you were not broken. நீங்க அசைக்கப்படவே மாட்டீங்க அப்பலாம். because you are full of presence, you have this joy. ஏசப்பா என்னோட கூட இருக்கிறார், அவர் பிரசன்னம் இருக்கு, அவர் ஆவியானவர் என்னோட இருக்கிறார். my house is filled with presence. நான் வேலைக்கு போகும்போது அங்க பிரசன்ஸ் இருக்கு, I can feel his presence என்று சொல்லி எப்படி இருந்தோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. just think about it. அப்பலாம் you didn't need a separate meeting for this. அப்பலாம் இதுக்கு தனியா உங்களுக்கு ஒரு மீட்டிங் தேவைப்படல. இந்த பிரசனத்தை பெற்றுக்கொள்வதற்கென்று சொல்லி ஒரு தனி மீட்டிங் தேவைப்படல. மேபி புரியாத சமயத்தில் அப்படிலாம் தேவைப்படுச்சு. ஆனால் once you got this anointing, once you become presence filled, உங்களுக்கு இது தேவைப்படல. பிகாஸ் எங்கே இருக்கிறீங்களோ எப்போனாலும் சரி உங்களுக்கு அந்த பிரசனம் இருக்கிறத நீங்கள் உணர்ந்தீங்க. அந்த பிரசனத்தை எப்பொழுதும் நீங்கள் தேடிக்கொண்டீங்க. அந்த பிரசனம் உங்களை சுற்றி இருக்கிறத நீங்கள் உணர்ந்துட்டே இருந்தீங்க. The Spirit of God was with you always. உங்களுக்கு அது தெரியும். ஒரு விஷயத்தை யாராவது பேசும் பொழுது you would have the discernment, அது புரிஞ்சு கொள்கிற ஒரு ஞானம் இருந்துச்சு. You are feeling that Jesus was with you always. அந்த ஃபீலிங், Jesus was with me always, அந்த ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா இப்போ யோசிச்சு பாருங்க. just yourself and see. ஒரு விஷயத்தை முந்தி நீங்க ஹேண்டில் பண்றதுக்கும் இப்போ ஹேண்டில் பண்றதுக்கும் is there a difference? கொஞ்ச நாளா நான் எங்க வீட்டில்
என்னோட அப்பாவுக்கு சுகம் இருந்த டைமில் டாக்டர் அடிக்கடி பார்க்க வேண்டியது இருந்துச்சு. நிறையா விஷயங்களுக்காக பேச வேண்டியது இருந்தது. அப்படி பேசும்போதெல்லாம் அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ பேசும்போதெல்லாம் டாக்டர் எப்போ போனாலும், எப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாலும், எப்போ அவரை மீட் பண்ணாலும், எப்போ அவரை பற்றி பேசினாலும் டாக்டர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கலாம். அப்போது டாக்டர்கிட்ட இன்னும் பேசும்பொழுது அவர் சொல்கிறார், மனுஷனுக்கு இருக்கிற ஹியூமன் பீயிங்க்கு இருக்கிற 99% ஆஃப் த ப்ராப்ளம், ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் என்று சொன்னார். ஒரு பியூட்டிஃபுல் ஆர்டிக்கல் வாசிச்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, அவர் ஆன்லைனில் போஸ்ட் பண்ணியிருக்காரு, ட்விட்டர் என்று சொல்லப்படுற எக்ஸ் பிளாட்ஃபார்மில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் அவர் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லியிருக்காங்க. அதனால அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய மெட்ரிக்ஸ்லாம் மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த ஹார்ட் ரேட்டு மற்ற காரியங்களாம் மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாட்ச்லாம் வருது தெரியுமா, அது மாதிரி ஒரு வாட்ச் வாங்கி போட்டிருக்கிறாரு. அந்த வாட்சில் அப்பப்போ மெஷர் பண்ணிகிட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார் எப்படி இருக்குது எல்லா பேராமீட்டர்ஸும், அந்த ஹார்ட் ரேட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பார். அப்பப்போ ஒரு நாள் அவர் பெங்களூரில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நல்ல பீக் டிராஃபிக் டைமில் வேற ஒருத்தர் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறார், இவர் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. போயிட்டுருக்கும் பொழுது ஒரு பர்டிகுலர் ஜங்ஷன் வருதான். அந்த ஜங்ஷனில் எப்பொழுதும் பயங்கர டிராஃபிக் இருக்குமா, கரெக்டாக பீக் டைமில் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்களாம். அந்த இடத்துல வரும் பொழுது இவருடைய அந்த ஹார்ட் ரேட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குதான் வாட்சில், பயங்கர ஹை ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த பீப் அடிக்குதான் பயங்கரமாக. இவர் பார்த்துட்டு இவர் கொஞ்சம் இதாகிடுச்சா. உடனே என்ன பண்ணாராம், வண்டியை அங்கே ஓரமாக நிறுத்த சொல்லிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணாராம். அது நார்மல் ஆகிடுச்சான். திரும்பி காரில் ஏறி உட்காந்தாங்களாம், திரும்பி போக ஆரம்பிச்சாங்க. திரும்பி டிராஃபிக் பயங்கரமாகிடுச்சான், திரும்பி அந்த பீப் ஆக ஆரம்பிச்சிருச்சான். இவர் சொல்கிறாரு, அதில் எழுதியிருக்கிறாரு, நான் என்னையே நான் சமாதானப்படுத்திக்கிறேன், இல்லை டென்ஷன் ஆகாதுன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த டிராஃபிக்குள்ளே போக போக என்னை அறியாமலே டென்ஷன் ஏறுது, அந்த ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அந்த பீப் அடிக்க ஆரம்பிக்குது என்று சொல்கிறாரு. இதே மாதிரி ஒரு 3-4 வாட்டி நடந்திருக்கு. அப்போ அவர் கடைசியில் என்ன எழுதுறாருன்னா, இப்போ என்கிட்ட இந்த ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுற வாட்ச் இருக்குது, இப்போ எனக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கிறதுனால நான் மெஷர் பண்ணுறேன், பார்க்குறேன், அதனால் எனக்கு தெரிஞ்ச உடனே வண்டியை ஓரமாக நிறுத்தி கொஞ்சம் என்னை ரிலாக்ஸ் பண்ணுறேன், தண்ணி குடிக்கிறேன், சமாதானப்படுத்திக்கிறேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, இது எனக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி தெரியாது, இதே ரூட்டில் தான் நான் கார் ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பேன் எப்பொழுதும். இப்போ எனக்கு புரியுது, இந்த ரூட்டில் நான் டெய்லி கார் ஓட்டிகிட்டு போகும் பொழுது இதே மாதிரி டிராஃபிக் இருக்கும். அந்த டிராஃபிக் இருக்கும்போது எனக்கு டென்ஷன் ஏறும், எனக்குள்ள டென்ஷன் அதிகமாகும். இப்போ நான் யோசித்து பார்க்குறேன், அப்படி ஒவ்வொரு நாளும் டென்ஷன் ஏறி 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 இந்த சமயத்தில் நான் அந்த இடத்துல கார் ஓட்டும் போது ஏறி 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 எனக்கு தெரியாமலே அந்த ஹார்ட் வீக்காக இருக்கு. But I want to tell you something. When the presence of God, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம ஹார்ட் இஸ் அட் ரெஸ்ட். என்னதான் சுத்தி போராட்டங்கள் நடந்தாலும், யார் எப்படி இருந்தாலும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி விஷயங்கள் நடக்காவிட்டாலும் our heart is at rest. ஏன் தெரியுமா, அவர் பிரசன்னம் நம்மளை மூடி மறைத்து கொண்டிருக்கிறது. மத்தேயு 11:28 அவர் சொல்றாரு, Matthew 11:28 சொல்றாரு, come unto me, என்னிடத்தில் வாருங்கள், I will give you rest, இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்றாரு. அவர் பிரசன்ஸ் தான் அந்த இளைப்பாறுதலாக இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை நீங்க தடுமாறுகிறீர்கள் அவங்க வாழ்க்கையில, இன்றைக்கு ஆர் யூ ஈஸிலி ஆங்கர்ட், ஈஸியாக கோபப்படுறீங்களா? இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க விருப்பப்படாத விஷயங்கள்லாம் வருதா? I want to tell you, ஒருவேளை அவர் பிரசன்ஸ்ல இருந்து நீங்க தள்ளி வந்திருக்கலாம், பிரசன்ஸ் விட்டு வெளியே அனுப்பப்பட்டிருக்கலாம், தேவனோட பிரசன்ஸ் உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கலாம். If your life is not what it was in the beginning, I am very sure you have been moved away from the presence of God. உங்க வாழ்க்கை ஆதியில நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட காலங்களில் எப்படி இருந்ததோ அப்படி இப்போ இல்லைன்னா அவர் பிரசன்னத்திலிருந்து நீங்க தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ஆதாமும் ஏவாளும் இப்படியாக அவருடைய பிரசன்னத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட்டார்கள்.
அந்த கதவு மூடப்பட்டது. அந்த கதவு மூடப்பட்டது. அந்த கதவு மூடப்பட்டது. அந்த கதவு மூடப்பட்டிருந்தது. அதற்கு வெளியே காவலுக்கு ஒருவர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார். One angel with a flaming sword. இவங்க திரும்பி உள்ள வந்துடவே கூடாது என்று சொல்லி, இவங்க திரும்பி உள்ள வந்துடவே கூடாது, என்னோட பிரச்சனத்துக்குள்ள வரவே கூடாது என்று சொல்லி அங்க காவலுக்கு ஒரு ஏஞ்சல் இஸ் பீன் அங்க பிரசன்டட். இன்றைக்கு ஒருவேளை இஃப் யூ ஆர் ஃபீலிங் லைக் தட், அவரோட பிரச்சனத்துக்குள்ள திரும்பி போகவே முடியல, நான் ஜெபிக்கிறேன் ஆனா என்னால ஒரு பிரச்சனத்தை உணரவே முடியல, நான் வேத வசனங்களை வாசிக்கிறேன் ஆனா என்னால ஒரு பிரச்சனத்தை திரும்ப உணரவே முடியல, நான் எவ்வளோ கேட்கிறேன், எவ்வளோ ஏங்குகிறேன், அதுக்காக ஏங்கி பார்க்கிறேன், பட் ஐம் நாட் ஏபிள் டு கோ பேக் இன் டு த பிரசன்ஸ், ஐம் நாட் ஏபிள் டு லிவ் இட், ஐம் நாட் ஏபிள் டு see it, ஐம் நாட் ஏபிள் டு ஃபீல் இட் என்று நீங்க சொல்லுவீர்கள் என்றால், if that is your situation right now, I want to tell you, the God who opened the wells, அந்த கிணறை திரும்பவும் திறந்த தேவாதி தேவன், the God who opened the book, அவர் வார்த்தையை திரும்பவும் திறந்து கொடுத்த தேவன், the God who opened the tomb, அந்த கல்லறையை திரும்ப திறந்த தேவன் இன்றைக்கு இந்த கதவை திறக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. I want this church to rejoice. இந்த சபையானது ஆர்ப்பரிக்கிற நேரம் இது. கர்த்தருடைய பிரசன்னத்தை முழுமையாக உணர்கிற நாட்கள் வந்து விட்டது. You will realize, you will see, you will feel the presence of God every single minute of your life. I'm telling you, தேவ பிரசன்னம் நமக்கென்று சொல்லி காத்திருக்கிறது. ஹalleluya. Gone are those days when the door was shut. அந்த கதவு மூடப்பட்ட நாட்கள் முடிந்துடுச்சு. இப்போ அந்த கதவுகளை திறக்க கூடிய நம் ஆண்டவராகிய கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Nothing like the presence of God. Nothing like the Eden garden experience. அந்த ஏதேன் தோட்டத்தோட அனுபவத்திற்கு நிகராக வேற எதுவுமே கிடையாது. Nothing. எந்த பொருளாலும், எந்த பொன்னாலையும், எந்த சொத்தாலையும், எந்த பதவியாலையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்க முடியாது, அந்த ஜாயை நமக்கு கொடுக்க முடியாது. Nothing compared to the presence of God. தேவ பிரசன்னத்திற்கு நிகராக வேற ஒன்றுமே இல்ல. Nothing else compared to the presence of God. கண்களை மூடி ஜெபிப்போமா ஒரு விஷயம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. We seek, நாங்க ஏங்கி காத்திருக்கிறோம் ஆண்டவரே, இந்த பிரச்சனத்திற்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்க ஆண்டவரே இந்த பிரச்சனத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே, we might be outside but right now we pray Lord. இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு பேசுகிற நேரத்தில் ஆண்டவரே அந்த மூடப்பட்ட கதவு திரும்பவும் திறக்கப்படுகிறது என்பதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. That we will go back into the presence of Lord. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள திரும்ப போக போறோம் என்பதை நாங்க நம்புகிறோம் ஆண்டவரே, எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ராஜா. அப்படியா கர்த்தர் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹalleluya. ஆண்டவர் அவ்வளவு கோபமாயிட்டார். ஏன்னா பாவம், God hates sin. கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறார். He hates sin. அது கோபத்தினால, பாவம் இவர்களுக்கு நடுவுல வந்ததுனால வெளியே அனுப்பிட்டார். See what sin can do. பாவத்தை நம்ம இன்னைக்கு ரொம்ப நியாயப்படுத்தி பேசுறோம், கேஷுவலா எடுத்துக்கிறோம். People justify sins. They even say this is not sin at all. இது பாவமே கிடையாது என்று சொல்லுவதற்கு இன்னைக்கு மனுஷர்களுடைய மூளையை மழுங்கடித்து விட்டார்கள். They have made us so dumb through internet, through social media. நீங்க பாருங்க, நான் இதை பத்தி திரும்ப பேசிட்டு இருக்கிறேன். நான் ஆரம்பத்தில் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டேன்.
வெல் ஹையர்ட். ஐ பீன் டாக்கிங் அபவுட் திஸ். இன்னும் கொஞ்ச நாட்கள்ல பாருங்க, மனுஷன் யோசிக்கிற தன்மையை இழந்து விடுவான். மெஷின் யோசிக்கும் அவனுக்காக. ஏற்கனவே யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மெஷின்ஸ் have started thinking for us. நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து, சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே யோசிக்கிற தன்மையை எழுந்து கொண்டிருக்கிறாங்க. மெஷின்ஸ் have started thinking for them. இன்னும் அடுத்த கட்டணம் தெரியுமா? ஜஸ்ட் நோட் திஸ் டவுன், எழுதி வச்சுக்கோ. அடுத்த கட்டணம் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாட்கள்ல மனுஷன் செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் ரோபோஸ் செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது மெஷின் செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போவே நம்ம கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டோம். லே ஆஃப் பற்றி நிறைய கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டோம். வேலை கூட செய்ய முடியாது நம்மளால. இப்போ யோசிக்கிறத தடுக்கிறாங்க, அடுத்தது நம்ம வேலை செய்யறதை தடுப்பாங்க. எல்லாமே மெஷின் ஆயிடும், எல்லாமே ரோபோவாயிடும். மனுஷங்க கொஞ்சம் கொஞ்சமா அடிமைகள் ஆயிடுவாங்க, டம்மி ஆயிடுவாங்க. The devil started controlling. எல்லாத்தையும் பிசாசு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம என்ன யோசிக்கணும், என்ன பேசணும், என்ன செய்யணும் என்று இப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். இப்போ இருக்கிற நம்ம காலகட்டம் தெரியுமா? முந்தையெல்லாம் நம்ம யோசிச்சோம், நம்ம செஞ்சோம். இப்போ இருக்கிற காலகட்டம் நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம என்ன செய்யணும்னு இஸ் பீங் கண்ட்ரோல்டு. நம்ம மைண்ட் இஸ் பீங் கண்ட்ரோல்டு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்டர்நெட்ல நம்ம பார்க்குறோம் தெரியுமா? ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணா, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணா, இன்னும் இருக்கிற மற்ற இன்டர்நெட் அந்த வாட்எவர் பிளாட்ஃபார்ம்ஸ் அதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஃபேஸு, ஃபீடு, ஸ்டோரி, வால்னு சொல்கிறாங்க தெரியுமா? அதுதான் நம்ம பார்க்குறோம். ரீல்ஸு, நம்ம அதை தான் பார்க்குறோம். அதுதான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன், அதுதான் நம்மளுக்கு நியூஸு. அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுது? அதுதான் உண்மை ஆகிடுது, அதுதான் கரெக்ட் ஆகிடுது, அதுதான் வாழ்க்கை ஆகிடுது. இப்போது நம்ம பார்க்குறதெல்லாம் நம்ம வாழ்க்கையாக மாறுது. we start being that, we start living that, we start fantasizing that. அப்படியாக மாறுறோம். just listen to me carefully. அப்படி நம்ம மாற ஆரம்பிச்சிடுறோம். அப்படி நம்ம மாறும் பொழுது என்ன ஆகுது? அதுவாக நம்ம மாறிடுறோம். இப்போ நவ் இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு யார் முடிவு செய்கிறா? என் வாலில், என் ஃபேஸ், என்னுடைய 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 போஸ்டில், என்னோட ஸ்டோரியில், என்னோட ரீல்ஸில் என்ன வரணும், என்ன தெரியணும்னு யார் முடிவு செய்கிறா? Who is deciding? Somebody who wants to control me is deciding. எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், நான் எது சரின்னு நம்பணும், நான் எப்படி இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணி இதெல்லாம் எனக்கு அனுப்பப்படுகிறது. I'm being influenced. பாவம் இல்லைன்ற நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். ஆனா கர்த்தருக்கு பாவம் வெறுப்பை கொடுக்கிற ஒரு விஷயம். He hates sin. He hates sin. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாவம் வர 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 தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நம்ம விலக்கி வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். If you are not feeling the presence of God in your life, ஏதாவது ஒரு நாள் நீங்க யோசிக்கிறீங்களா, இப்போ எனக்கு ரொம்ப ட்ரையா இருக்கு, அவர் பிரசன்ஸை உணர முடியலைன்னா அதுக்கு காரணம் அன்னைக்கு அந்த வர்ஷிப் லீடர் நல்ல பாட்டு பாடாததுனால கிடையாது. அதுக்கு காரணம் அன்னைக்கு பாஸ்டர் நல்ல மெசேஜ் கொடுக்காதனால கிடையாது. அதுக்கு காரணம் நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ பாவம் உள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். அந்த பாவத்தின் நிமித்தம் தேவ பிரசன்னத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விலக்கி வைக்கப்படுகிறோம். We are being moved away from the presence of God. If you're not able to feel the presence of God, தேவனுடைய பிரசன்னத்தை உணரலனா, you have to check your life. உங்க வாழ்க்கைய, நீங்க பார்க்கறத, நீங்க கேட்கறத, நீங்க பேசுறத, நீங்க செய்யறத செக் பண்ண ஆரம்பிக்கணும். Sin is entering into your life. ஏன்னா பாவம் இருக்கும் பொழுது தேவனால நம்மளை பக்கத்துல சேர்க்க முடியாது. அவருக்கு அவ்வளோ கோபம், அவ்வளோ கோபம். அவர்களை வெளியே வெளியே நிறுத்திட்டாரு, கதவை அடைச்சிட்டாரு. அங்க அங்க அந்த ஏஞ்சல அந்த ஃப்ளேமிங் சோடோட நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் பாருங்க, அதோட நிக்கல, இஸ்ரவேலுக்கு ஒரு ஆலயத்தை கொடுக்கிறாரு. ஆனா அந்த ஆலயத்துல அவரோட பிரசனம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ்குள்ள எல்லாராலையும் போக முடியாதபடிக்கு வெளியே ஒரு கர்டன் போடப்படுகிறது, ஒரு சிலை போடப்படுகிறது, ஒரு திரை சிலை போடப்படுகிறது, வெயில் அங்க போடப்படுகிறது. அந்த வெயிலோட அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த திரையோட அர்த்தம் என்ன தெரியுமா? யூ ஸ்டே அவுட்,
இதுக்குள்ள வரத்துக்கு, என் பிரச்சனத்துக்குள்ள வரத்துக்கு எல்லாருக்கும் அதிகாரம் கிடையாது என்ற அர்த்தம். ஒரே ஒருத்தரால் மட்டும்தான். அது நடுக்கத்தோடு, பயத்தோடு, பலியின் அந்த ரத்தத்தோட, எதா ஆயிடுமா என்று சொல்லி எண்ணத்தோட ஒரே ஒரு முறை தான் உள்ள போக முடியும் அவருடைய பிரச்சனத்திற்குள்ள. மற்றவர்களுக்கெல்லாம் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த பாவத்தின் மீது இருந்த கோபத்தின் நிமித்தம் அவருடைய பிரச்சனத்தை முழுமையாக எப்பொழுதும் என்ஜாய் பண்ணி கொண்டிருந்த மனுஷி அவர்கள் பாவத்தின் நிமித்தமாக அந்த பிரச்சனத்தை இனிமேல் அப்படி என்ஜாய் பண்ண முடியாதபடிக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். 1500 இயர்ஸாக இப்படி ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாங்க. இன்றைக்கு ஒருவேளை அதே நிலைமையில நம்ம இருக்கலாம். பிரச்சனத்தை உணராத, பிரசன்ஸ் ஆஃப் காடை உணராத ட்ரை பீப்புளாக நம்ம இருக்கலாம். we can be dry people. நான் சொல்கிறேன் பாருங்களேன், தேவ பிரசனத்தை உணர்ந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமாக இருப்போம், உற்சாகமாக இருப்போம், கர்த்தரை ஆராதிப்போம், துதிப்போம், எது வந்தாலும் கவலைப்பட மாட்டோம். பட் when we have become dry, பாவத்து நிமித்தம் நம்ம பிரசன்ஸ்லேருந்து தள்ளி வைக்கப்பட்டோம் என்றால் எல்லாவற்றிற்கும் குறை கண்டுபிடிப்போம். எப்பொழுதும் மற்றவங்களை குறை சொல்லிகிட்டே இருப்போம். எப்பொழுதும் நமக்குள்ள ஒரு வெறுப்பு இருக்கும், தூக்கம் வராது, நமக்குள்ள ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும், எதுக்குமே சந்தோஷம் ஏற்படாது, எப்போதும் ஒரு சஸ்பிக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆலயத்தில் எப்பொழுதும் ஆடாமல் அசையாமல் அமைதியாக உட்காந்துருப்போம். But I want to tell you something. I want this church, இந்த சபை தேவ பிரசனத்தினால் நிரம்பின சபையாக இருக்க வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவ பிரசனத்தை ஒவ்வொரு நிமிடமும் உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஓ, ஏதேன் தோட்டத்தில் அவங்க எப்படி ஆண்டவரோட உலாவிக் கொண்டிருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு பிரசனத்தை எப்பொழுதும் தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறவர்களாக, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறவர்களாக இந்த சபை இருக்க வேண்டும். This church, when sin is abounding, இந்த காலகட்டத்தில் பாவம் அதிகமாகி கொண்டிருக்கிற நாட்களில் கர்த்தருக்கென்று சொல்லி பரிசுத்த ஜனமாக, தேவனுக்காக வாழ்கிறவர்களாக, ஒரு தேவ சேனையாக, காட் சாமியாக, பிரசன்னத்தினால நிறைந்தவர்களாக, filled with the presence of God ஆக இந்த சபை எழும்புமா? Will this church rise up like that? Will this church rise up like that? Seeking and living out the presence of God in everyday life. ஆதாம் தொலைத்தத சீஷர்கள் திரும்பி பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆதாம் தொலைத்தத அந்த சீஷர்கள் திரும்பி பெற்றுக்கொண்டார்கள். இந்த சீஷர்கள் நாம் அனைவரும் திரும்பி பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா? நாம் அனைவரும் திரும்பி பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா? நாம் அனைவரும் திரும்பி பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? You know what? The power of His presence. அதை பற்றி தான் இன்றைக்கு பேச போகிறேன். கர்த்தரோட வல்லமை என்ன செய்ய முடியும் என்பதை உங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்பதாக I want to tell you, அந்த சீலை போடப்பட்டது. God was angry. அவங்க பாவத்து நிமித்தம் He was angry. அவங்க பிரச்சனத்திலிருந்து தள்ளி வைத்திருந்தார். ஆனா அதே தேவாதி தேவன், He couldn't be without His children. அவங்கள பக்கத்தில் பார்க்காமல் அவரால் இருக்க முடியல. அவர்களை கட்டி அரவணைக்காம அவரால் இருக்க முடியல. அவர்களை தூக்கி கொஞ்சாம அவரால் இருக்க முடியல. அவங்க அழும் பொழுது அவங்க கண்ணீரை துடைத்து விடாம அவரால் இருக்க முடியல. அவங்க கஷ்டப்படும் போது கஷ்டப்படாத மகனே மகளே என்று அவங்க மேல கரத்தை வச்சு சொல்லாம இருக்க முடியல. Because He is our Father. அவர் நம்முடைய தகப்பன். அவர் நம்மை கை விடுகிறவர் அல்ல. He couldn't take it as a father. ஒரு தகப்பனாக இதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. That's why அவருடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அந்த ஒரே குமாரன் இந்த பூமிக்கு வந்தார், மனிதனாக வாழ்ந்தார், நன்மைகள் செய்தார், அற்புதங்களை செய்தார், தன்னையே பலியாக அந்த சிலுவையில கொடுத்தார், மரித்தார். But He rose up again on the third day. He was victorious. ஜெயம் எடுத்தார். அவர் மரித்தது நிமித்தம், அவர் சிலுவையில மரித்தது நிமித்தம் அந்த curtain was torn. அந்த curtain was torn.
அந்த சீலை கிழிக்கப்பட்டது. I've already told this, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த சீலை எப்படி கிழிக்கப்பட்டது தெரியுமா? மேல இருந்து கிழிக்கப்பட்டது. ரைட் ஃப்ரம் த டாப். அந்த சீலையோட ஹைட்டுக்கு, அந்த சீலையோட வெயிட்டுக்கு, அந்த சீலையோட பிரெத்துக்கு, நாட் அட் ஆல் பாசிபிள். மேலே ஏறி கிழிக்கவே முடியாது. மேல இருந்து கிழிந்தது என்றால் அதை கிழித்தது என் ஆண்டவராகிய கர்த்தர், my God Almighty. When his son finished everything on the cross, it is finished என்று அவர், it is finished என்று அவர், எல்லாம் முடிந்தது என்று அவர் சிலுவையில் சொன்ன மாத்திரத்தில், I finished Lord, you finished through me Lord என்று அவர் சொன்ன மாத்திரத்தில் அந்த தடைய, அந்த டிவிஷன், அந்த டோர் he reopened. இன்றைக்கு நமக்கு அந்த கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. To go back into his presence. அவர் பிரசன்னத்துக்கு திரும்பி போக அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரசன்ஸ்குள்ள திரும்பி போகிறதுக்கு அந்த கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. No more guarded. இனியும் அந்த அந்த ஒரு ஏஞ்சல் அந்த எரிகிற அந்த அந்த கத்தியை வச்சுட்டு இன்னும் காவல் காத்து தடுத்து கொண்டு இல்லை. அந்த கதவுகள் இன்னும் இறுக பூட்டப்பட்டு இல்லை. The doors are not shut, it's open. We are most welcome to get back to the presence. Welcome back home. வீட்டுக்கு திரும்பி வாங்க என்று கர்த்தர் சொல்லுகிறத நான் உணர்றேன். எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள திரும்பி வரதுக்கு? இழந்த அந்த பிரசன்னத்தை முழுமையாக பெற்று கொள்வதற்கு பிசாசு தந்திரமாக மந்திரமாக கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து நம்மளை தூர அனுப்பினானே, வெளியே தள்ளினானே, பாவத்தால நம்மளை நிரப்பினானே. அதிலிருந்து வெளியே வந்து திரும்ப அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வர்றதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? How many of you are fully eager? எத்தனை பேர் முழுமையாக ஆயத்தமாக இருக்கிறீங்க? அவருடைய பிரசன்னத்துக்குள்ள திரும்ப வரதுக்கு எத்தனை பேர் முழுமையாக ஆயத்தமாக இருக்கிறீங்க? How many of you fully eager? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள வரதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? How many of you are ready? Hallelujah. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? கர்த்தரோட பிரசன்னத்துக்கு நிகராக வேற எதுவுமே இல்லை. Nothing can compare to the presence of God. Presence of God. அவரோடு கூட உலாவினார்கள். பகலின் குளிர்ச்சியின் வேளையில் அவரோடு கூட உலாவி கொண்டிருந்தாங்க. That presence of God is available for us. And I see Jesus saying, welcome back. Hallelujah. 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 அந்த பிரசன்னத்திற்குள்ள திரும்பி போறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறது. நானே 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 சத்தமா நானே வழியும் சத்தியமுமாய் ஜீவனுமாய். ஹalleluya. யார் அவரு? யார் அவரு? யார் அவரோட பேரை கேட்கட்டும். யார் அவரு? Let this all hear. யார் அவரு? இன்னும் சத்தமா யார் அவரு? யார் அவரு? யார் அவரு? யார் அவரு? யார்? யார் அவரு? Jesus, the name above all names, the name above all names. ஒரு விஷயம் எழுந்து நிற்போமா? I want this place to really feel the presence of God. Hallelujah. இயேசு என்கிற நாமத்தை அறிக்கையிடுவோமா? Jesus என்கிற name above all names அறிக்கையிடுவோமா? Let's shout and rejoice and say Jesus, 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 Jesus. The people who know, the people who believe, the people who see the power of Jesus will say Jesus. எல்லாரும் சத்தமா Jesus, 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 Jesus. Not like this, not like this. இப்படி கிடையாது. இன்னும் presence filled people ஆக, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற ஜனமாக இயேசுவே என்று சொல்லுவோமா? இயேசுவே என்று சொல்லுவோமா? இயேசுவே என்று சொல்லுவோமா? இயேசுவே என்று சொல்லுமா? Jesus, 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 Jesus. Lift your hands and say Jesus. கண்களை மூடி Jesus, 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 Jesus.
இயேசுவே, 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 the name above all names. Hallelujah. Every tongue confesses. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி எல்லா நாவும் அறிக்கையிட்டதாம். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி எல்லா நாவும் அறிக்கையிட்டதாம். இந்த நாட்களில் பொல்லாத பிசாசு நம் வாலிப பிள்ளைகளை ஏமாற்றி கொண்டிருக்கிற நாட்கள், பொல்லாத பிசாசு சிறு பிள்ளைகளை ஏமாற்றி கொண்டிருக்கிற நாட்களில், ரைட் ஃப்ரம் த சைல்ட்ஹுட், right from they were just small babies, சின்ன குழந்தைகளாக அவங்களுக்கு எதுவுமே புரிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, before even they could understand anything, அவங்க வாய்களை திறந்து பேசக்கூட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, through the mobile phones, மொபைல் ஃபோன்கள் மூலமாக அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட ஆரம்பிக்கிறாங்க. they being influenced. அப்போலிருந்து இன்ஃப்ளூயன்ஸ், அப்போலிருந்து பொல்லாத பிசாசின் இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களோட வாழ்க்கையோடு இதோ கலந்து விடுறான் பிசாசு. பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்துடுச்சு. பாவம் அதிகமாக ஒவ்வொருத்தரும் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும், ரைட் ஃப்ரம் ஸ்மால் கிட்ஸ் டு grown up people, அவங்களுக்குள்ள பாவம் நம்ம வாழ்க்கைக்குள்ள அதிகமாக உள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. கண்ட்ரோலிங் us completely, every thought of ours, every walk of ours, நம்மளுடைய ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு செயலும் கண்ட்ரோல் பண்ணி இன்றைக்கு பாவத்தின் மிகுதியை நம்மளை வச்சிருக்கு. ட்ரை பீப்புள் ஆக்கிடுச்சு. இட் ஹஸ் மேட் அஸ் ட்ரை. சில சமயம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, எங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, எங்களுக்கு இது பிடிக்கல, எங்களுக்கு ஏனே தெரியல, எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு என்று சொல்றோம் தெரியுமா. ஐ அம் டெல்லிங் யூ, இந்த ஸ்ட்ரெஸ், இந்த போர், இந்த ட்ரை, இதுக்கெல்லாம் ஒரே பேரு பிரசன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். பிரசனம் இல்லைன்னு அர்த்தம். தேவ பிரசனம் இல்லைன்னு அர்த்தம். தேவ பிரசனம் இல்லைன்றதுக்கு இந்த பொல்லாத பிசாசு பல பேர்களை வச்சிருக்கிறான். ஏன்னா நம்ம பிரசனம் இல்லைன்பதை நம்ம உணரக்கூடாது தெரியுமா. we should not realize that it is the presence of God that I'm missing. அது நம்ம உணரக்கூடாது இல்லையா, அதை பற்றி நம்ம யோசிக்க கூட கூடாது இல்லையா. அதனால இதுக்கு நிறைய பேர் வச்சுட்டான் பிசாசு. போர் அடிக்குதுன்ற பேர் வச்சிருக்கிறான், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்ற பேர் வச்சிருக்கிறான், எனக்கு பிடிக்கல யாருமேன்ற பேர் வச்சிருக்கிறான், எனக்கு வெறுமையா இருக்குன்ற பேர் வச்சிருக்கிறான், எனக்கு மூட் ஸ்விங்ஸா இருக்குன்ற பேர் வச்சிருக்கிறான். இப்படி பல பேர்களை வச்சிருக்கிறான். ஐ எம் ஃபீலிங் லோ என்கிற பேர் வச்சிருக்கிறான். இப்படி பல பேர்களை வச்சிருக்கிறான், பல பேர்களை கொடுத்துருக்கிறான், பல பேர்களை கொடுத்துருக்கிறான், பல நாமங்களை கொடுத்துருக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியும் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், the name above all names, the name above all names is Jesus. இயேசுவே, நாமமே இயேசுவே, நாமமே Jesus, your name, நாமமே இயேசுவே, Jesus. Sometimes when you say this name, you just feel like crying. சில சமயங்கள் இந்த நாமத்தை அறிக்கையிடும் பொழுது அழுக வரும். Don't stop yourself. வெக்கப்படாதீங்க. Just cry. அவர் சொல்றாரு, ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் துருத்தியில வைத்திருக்கிறப்பா, உனக்கு பதில் கொடுக்கிறதற்காக என்று சொல்றாரு. ஜீசஸ், நாமமே ஆண்டவரே. ஜீசஸ், பெருக
செங்கடல்கள், செங்கடல்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தரிடத்தில் அடிமையா இருந்தாங்க, அடிமையாக இருந்தார்கள். அவர்கள் விடுதலை அடையும்படியாக மோசே மூலமாக கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். தப்பித்து ஓடும் பொழுது செங்கடல் பின்னாடி அந்த அடிமைத்தனம். Today I know that for many of you, உங்க பாவ வாழ்க்கை பின்னாடி ஒரு சைடு உங்களை துரத்தி கொண்டு வருகிறது, ஒரு சைடு முன்னாடி செங்கடலை போல so many questions, fear, inhibition, shyness, பல obstacles இருக்கு. செங்கடலை பிளக்கிற தேவன் இங்க இருக்கிறாரு. I say, proclaim in the name of Jesus. செங்கடல்கள் பிரிந்து, I see this church entering into the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள கடந்து போகிறத பார்க்கிறேன். I see the Red Sea parting and the presence of God welcoming. அப்படியாக ஒவ்வொருத்தரும் அவருடைய பிரசன்னத்தில் நிரம்புவார்களாக என்று சொல்லி, ஓ தேவனுடைய பிள்ளைங்க மட்டும், only the children of God will shout hallelujah, hallelujah என்று சொல்லுவாங்க. அவர் நாமத்தை அறிக்கையிட எல்லா நாவுகளும், every tongue confess Jesus, 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 Jesus. Hallelujah. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு விஷயம் சொல்லுவோமா? Hallelujah. Thank you Jesus. Thank you Master. Hallelujah. எல்லாரும் வாய்களை திறந்து Hallelujah. Jesus, Jesus. Let the name Jesus, let the name Jesus be heard here. இயேசு என்கிற அந்த நாமம் மட்டுமே, இயேசு என்கிற அந்த நாமம் மட்டுமே. Jesus,
ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. thank you ஜீசஸ். பிரசன்னம் இந்த இடத்துல ஆண்டவரே அசைவாடுவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவே, நீ சிலுவையில இட் இஸ் finished என்று சொன்னதனால we know the door is open. hallelujah. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். the power of his presence, அவருடைய பிரசன்னத்தின் வல்லமை, பிரசன்னத்தின் வல்லமை. இந்த பிரசன்ஸை பற்றி நிறைய பேர் புரிஞ்சுக்காதனால தான் இந்த பிரசன்ஸோட பாவம் பெருசாக அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. பாவம் பெருசாக தெரிகிறனால தான் பாவத்துக்கு ஈஸியாக விழுந்துடுறாங்க. இன் த பிளேஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் காட் தே சூஸ் பாவம். தே ஃபால் ஃபார் பாவம். பாவத்துக்கு விழுந்துடுறாங்க. ஆனால் இந்த பிரசன்ஸ் என்ன என்பதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த பிரசன்ஸோட வல்லமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை விழமாட்டாங்க என்பது நான் நம்புகிறேன். அப்போ நான் ஷோ யூ குயிக்லி, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் வேகமாக உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுறேன். என்னன்னு பவர் ஆஃப் பிரசன்ஸ் என்னன்னா, ஆதாம் தொலைத்ததை டிசைபிள்ஸ் திரும்பி பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. லெட்ஸ் see. முதல் காரியம், ஏதேன் தோட்டத்தில் தொலைச்சதை அப்போஸ்தல நடவடிக்கைகளை பெற்றுக்கொண்டதை பார்க்க முடியும். ஆதாம ஒளிஞ்சான். ஆதாமும் எவ்வளோ ஒளிஞ்சாங்க தெரியுமா? ஏதேன் தோட்டத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் ஒளிஞ்சாங்க? நிர்வாணமாக இருக்கிறோம் என்று சொல்லி வாசிப்போமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். Genesis chapter 3 verses 7 to 10 வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்திற்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஒளிந்து கொண்டிருந்தான் ஆதாம். எப்படி? அவங்க தாங்கள் நிர்வாணி, நேக்கட் என்று சொல்லி உணர்ந்து, they felt that they were naked, they felt ashamed. அவங்களுக்குள்ள ஷேம் வந்துடுச்சு. அதனால என்ன பண்றான் அவன்? சில இலைகளினால தனக்கும் தன் மனைவிக்கும் ஒரு ஆடையை செஞ்சுக்கிறான். அவனே அந்த இலைகளை கொண்டு இப்படியாக ஆடைகளை செஞ்சிருக்கிறான். ஏன்? அந்த பாவம் அவனை என்ன செய்ய வச்சுச்சுன்னா, அவனுக்குள்ள ஷேம் கொடுத்துருச்சு. அவனுக்கு ஷேம் என்கிற ஒரு காரியம் புதுசாக வந்திருக்கு. ஆனால் பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில், Genesis 2:25 இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். இதில் அவனுக்கு ஷேம் வந்துச்சு என்பதை வாசித்தோம். அதனால் ஒளிந்து கொண்டான் என்று சொல்லி வாசித்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் Genesis chapter 2 இதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. The shame that he felt in 3, there is a reference in chapter 2. வாசிப்போம் 2:25. ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணியாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆதாமும் அவன் மனைவியாக ஏவாள், both of them. வசனம் ரொம்ப தெளிவாக 2ல சொல்லுகிறது. அவங்க நேக்கடாக பற்றி they do not have shame. அவங்களுக்கு அந்த வெட்கம் இல்லை, அவமானம் இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, just take the context. இதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணாதீங்க. just take the context. அவமானம் என்கிற ஒரு விஷயத்தை, வெட்கம் என்கிற ஒரு விஷயத்தை பாவம் செய்த பிறகு இவர்கள் உணர்கிறார்கள். உணர்ந்த மாத்திரத்தில், the moment they realize they are trying to do something out of their own hands, அவங்களா அதான் முயற்சி செஞ்சு அதை மூடி மறைத்து கொள்ள அவங்க முயற்சி செய்கிறாங்க. just to hide behind this. இன்னைக்கு நம்ம இதை தானே செய்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? பாவம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துடுது. sin is coming and stealing the joy from our lives. அதுக்கப்புறம் அந்த இடத்தை, அந்த அவமானத்தை நம்ம மறைக்கிறதுக்கு நம்ம பல வேஷங்கள் போடுறோம். பணம் என்கிற வேஷம் போடுறோம், பதவி என்கிற வேஷம் போடுறோம், கோபம் என்கிற வேஷம் போடுறோம்,
அதிகாரம் என்கிற வேஷம் போடுறோம். we do every single act that we can do just to hide behind it. நம்மளுடைய காம்ப்ளெக்ஸை, நம்மளுடைய குறைவை மறைக்கிறதுக்கு இப்படியாக பின்னாடி ஒளிஞ்சுக்கிறோம், பல வேஷங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறோம். ஆனா அதெல்லாம் நிற்காது. that won't stand, that will not stand. அதெல்லாம் நிற்காது. இதே ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு ட்ரெஸ் தைச்சு கொடுத்தார் என்று சொல்லி. நாட் வாட் வி டூ பட் வாட் காட் டஸ். நம்ம செய்யறதுனால கிடையாது, கர்த்தர் செய்யறதுனால. ஆதியாகமத்தில் ஒளிஞ்சான் ஆதாம். ஆனா அதே அப்போஸ்தலர் 2:36 நம்ம வாசிக்கிறோம். பேதுரு என்கிற ஒரு மனிதன், அவனும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு பாவம் செஞ்சான். இயேசு கிறிஸ்துவை மறுதளிச்சான். he was full of shame. ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். திரும்பியும் மீன் பிடிக்க போய் போட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான். ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். பூட்டி வைக்கப்பட்ட ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். he was full of shame, but not till the day of Pentecost. not after the day of Pentecost. அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல தேவ பிரசனம் இறங்கி வந்த பிறகு, தேவனுடைய பிரசனம் இறங்கி வந்த பிறகு, when the presence of God came and filled him, எல்லா ஷேமும் மறைஞ்சு போச்சு. he stood up boldly. எழுந்து நின்றான். தைரியமாக எழுந்து நின்றான். தைரியமாக எழுந்து நின்றான். எல்லா ஷேமும் மறைஞ்சு போய் he stood up and boldly proclaimed the name of Jesus Christ. இன்றைக்கு நான் சொல்றேன், உங்களை பாவத்தை கொண்டு உங்களை கூனி குறுகி பயந்து ஒளிய வைப்பான் பிசாசு, ஓட வைப்பான் பிசாசு, பின்னாடி போக வைப்பான் பிசாசு. he will make you do everything. But when there is presence of God, தேவ பிரசன்னம் நமக்குள்ள இறங்கி வரும் பொழுது, the presence of God நமக்குள்ள இருக்கும் பொழுது, presence of God நமக்குள்ள இருக்கும் பொழுது, வெக்கம் இல்ல, அவமானம் இல்ல, பயம் இல்ல. இயேசு கிறிஸ்துவுக்காக தைரியமாக நிற்போம். பாவம் செஞ்சாதான் பயம், பாவம் செஞ்சாதான் வெக்கப்படணும், பாவத்தின் சம்பளம் தான் மரணம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட ஒப்பு கொடுத்து கன்ஃபஸ் பண்ணி ரிப்பென்ட் பண்ணும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, தேவன் அவருடைய பிரசன்னத்தை நமக்கு கொடுக்கிறாரு. The presence of God is there with us. வா மகனே, நீ கெட்ட குமாரனா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு திரும்பி என்ன இடத்துல வந்திருக்கிறார். வா மகனே, உனக்காக ஒரு விருந்தை ஆயத்தம் பண்றேன், உனக்காக எல்லாரையும் கொண்டு வரேன், உனக்கு பெஸ்ட கொடுக்கிறேன். Go and stand boldly என்று சொல்றாரு. The presence of God gives you boldness. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. ஏதன்ல விட்ட இன்னொரு விஷயம் பாருங்க. இதெல்லாம் பிரசன்ஸ்ல அவங்களுக்கு இருந்த விஷயம். அந்த தேவ பிரசனம் இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள வெக்கம் இல்லை. அதே மாதிரி தேவ பிரசனம் இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள அதிகாரம் இருந்தது. என்ன இருந்துச்சு? அத்தாரிட்டி இருந்தது. எப்படிப்பட்ட அத்தாரிட்டி? வாசிப்போமா? ஆதியாகமம் 1:28. ஆதியாகமம் 1:28. Genesis 1. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்றார். He gave them the crown. He gave them the authority. அவங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்தாரு. அவங்க மேல ஒரு crown வச்சார். அவர் சொன்ன, நீ ஆண்டு கொள்ளலாம், உனக்கு அத்தாரிட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். உனக்கு அத்தாரிட்டி கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஐ கிவ் யூ த அத்தாரிட்டி என்று சொன்னார். ஆதாம் கிட்ட சொன்னார், உனக்கு அத்தாரிட்டி கொடுக்குறேன். அவங்க மேல ஒரு crown வச்சார். ஆனா பாருங்க, இந்த பொல்லாத பிசாசு ஒரு சர்பன்ட் வடிவில் வந்தா, ஒரு பாம்பின் வடிவில் வந்தா. இந்த பொல்லாத பிசாசு பாம்பின் வடிவில் வந்தான். பாம்பின் வடிவில் வந்தவன் இந்த ஆதாம் ஏவாளையும் ஏமாத்தி அவங்கள பாவத்தில் விழ வைத்த போது அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? இந்த கிரௌனை அவங்க அந்த பொல்லாத பிசாசு கொடுத்தாங்க. Now the authority belonged to the serpent.
the evil. நம்மளும் பல நேரங்கள்ல தேவ பிரசனத்தில் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எதை பார்த்து பயப்படாத, எல்லாத்திலும் ஜெயிக்கிற, எல்லாத்திலும் வல்லமையாக இருக்கிற ஒரு அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். ஆதாம் கிட்ட எப்படிப்பட்ட அத்தாரிட்டி இருந்துச்சு தெரியுமா? அவன் பலுகி பெருகிற அத்தாரிட்டி இருந்துச்சு, மல்டிப்ளை பண்ற அத்தாரிட்டி இருந்துச்சு, ப்ரொடக்டிவிட்டி, அவன் எதுல கை வச்சாலும் அது பெருகிற அத்தாரிட்டி இருந்துச்சு, பேர் வைக்கிற அத்தாரிட்டி இருந்துச்சு. அவன் ஒரு மிருகத்துக்கு பேர் வச்சானா அந்த பேர் தான் என்று சொல்லி அத்தாரிட்டி, டிசைனிங் அத்தாரிட்டி இருந்தது. இவ்வளோ அத்தாரிட்டி இருந்துச்சு அவன்கிட்ட. ப்ரொடக்டிவிட்டி இருந்துச்சு, மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சு, கிரியேஷன் அத்தாரிட்டி இருந்துச்சு. அவன்கிட்ட இவ்வளோ அத்தாரிட்டி இருந்துச்சு, இவ்வளோ அதிகாரங்கள் இருந்தது. நமக்கும் அப்படிப்பட்ட அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கிரியேட்டிவிட்டி என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, ப்ரொடக்டிவிட்டி என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், மல்டிப்ளிகேஷன் என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. நம்ம படிக்கிற படிப்பில் செய்கிற வேலையில் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், கிரியேட்டிவிட்டி இருக்கும், மல்டிப்ளிகேஷன் இருக்கும், பெருகும், அதிகமாகும், பெருகும். சொல்லுங்க, பெருகும், அதிகமாகும். நம்ம செய்யற வேலைகள் அதிகம் வரும், நம்ம செய்யற வேலைகளை பெருக்கம் வரும். இட் வில் grow. நம்ம எது செஞ்சாலும் எது பேசினாலும் அந்த இடத்துல ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் வரும்பொழுது அங்கே நன்மை இருக்கும், பிளெஸிங் இருக்கும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற, நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறதுல அங்க எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கு தெரியுமா? நமக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கு, ப்ரொடக்டிவிட்டி இருக்கு, மல்டிப்ளிகேஷன், இதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம். கிரியேஷன் மேண்டேட், ஆண்டவர் ஆதியில மனுஷன் மேல வச்ச அதிகாரங்கள். நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சோன்னா நம் நிமித்தம் அங்க பெருக்கம் இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். ஆனா அன்னைக்கு ஆதாம் தொலைச்சது போல இன்னைக்கு நம்மளும் தொலைச்சிட்டு இருக்கிறோம். காட்ஸ் பிரசன்ஸ்ல இருந்த இந்த விஷயங்களை தொலைச்சிட்டு இருக்கிறோம். பிசாசு வந்து ஏமாத்துறான், பாவத்தை கொண்டு வரான். அவன் பாவத்துக்கு நம்ம விழும் பொழுது அவன் இந்த அதிகாரத்தை எடுத்துடுறான். இந்த அதிகாரங்கள், இந்த ப்ரொடக்டிவிட்டி அதிகாரம், இந்த கிரியேட்டிவிட்டி அதிகாரம், இந்த மல்டிப்ளிகேஷன் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? இப்போ பிசாசு கிட்ட இருக்கு. அதுக்கு அவன் பயன்படுத்துறான், யுத்தங்களை நடத்த பயன்படுத்துறான், பல மோசமான விஷயங்களை கொண்டு வர பயன்படுத்துறான். இன்னைக்கு எப்படி பயன்படுத்திட்டு இருக்கான் பாருங்க. உலகத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? யார் கொடுத்தா அவனுக்கு இந்த அத்தாரிட்டி? நம்ம கொடுத்தோம். நம்மளோட தாளந்துகளை கொடுத்தோம், நம்மளோட நேரத்தை கொடுத்தோம், நம்மளோட சிந்தனைகளை கொடுத்தோம். அவன் கண்ட்ரோல் எடுத்துட்டான் ஆண்டோட பிரசன்ஸ் போனதுனால. ஆனா பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றா பாருங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் தெரியுமா? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதித்து போடுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பொல்லாத பிசாசு நம்மளை வந்து தொடும் பொழுது, நம்மளை ஏமாத்தும் பொழுது, நம்மளை பயம் பொருத்தும் பொழுது நம்மளால் அதை மேற்கொள்ள முடியும். I will not fall for temptation. I will not back down because of sickness. நான் என் மனசுல ஏதோ ஒன்று நினைச்சு நான் பின்வாங்க மாட்டேன். நான் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதித்து போடுகிற வல்லமையை பெற்றிருக்கிறேன். தேவனுடைய பிரசனத்துல எனக்கு இந்த வல்லமை இருக்கிறது. அதை நமக்கு உணர்த்துவதற்காக லிட்ரல் சென்ஸ்ல ஆண்டவர் நம்மளுக்கு காட்டுறாரு. பவுல ஒரு விஷ பூச்சின்றாங்க, பாம்புன்றாங்க, என்னமோலாம் சொல்றாங்க. அது அவர் கையை பிடிச்சது, கடிச்சது. ஆனா அவர் தட்டி விட்டார், நெருப்புல போய் விழுந்துச்சு, அவர் ஒன்றும் செய்ய முடியல. That's just a metaphor. அது மெட்டஃபோர். அது நம்மளுக்கு உதாரணத்துக்காக கொடுக்கப்பட்டுச்சு. எந்த பாம்பு வந்து ஏமாத்தி அவங்களோட அதிகாரத்தை வாங்குச்சு, பாம்பின் வடிவத்தில் வந்து வாங்கினானோ பொல்லாத பிசாசு, ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றாரு. அதே மாதிரி இன்றைக்கு உலகத்துல பல விஷயங்கள் நம்மளை தடுக்கலாம், பல விஷயங்கள் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணலாம், பல விஷயங்கள் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணலாம், பல விஷயங்கள் நம்மளை டெம்ப்ட் பண்ணலாம். ஆனா அது எல்லாவற்றையும் மேற்கொள்கிற, ஓவர் கம் பண்ணுகிற கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற வாழ்க்கையை முழுமையாக ஜெயத்தோட, சந்தோஷத்தோட, சமாதானத்தோட கர்த்தருக்காக வாழ்ந்து முடிக்க, ப்ரொடக்டிவாக மல்டிப்ளை பண்ணி கிரியேட்டிவாக வாழ்ந்து முடிக்கிற அதிகாரம் தேவனுடைய பிரசன்ஸ்ல எனக்கு இருக்கிறது. In the presence of God, கர்த்தருடைய பிரசன்னத்துல எனக்கு இருக்கிறது. ஹalleluya. கடைசியாக அவர்கள் மிஸ் பண்ணது தேவனுடைய பிரசன்னத்துல. அந்த ஏதேன் தோட்டத்துல
ஜெனசிஸ் சாப்டர் 2ல 8-9 நம்ம அதை வாசிக்கலாம். இப்போ வாசிக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிக்கலாம். ஜெனசிஸ் 2ல 8-9 பாருங்க, 8-9 பாருங்க. அதில் என்ன போடப்பட்டிருக்கு? அந்த ஏதேன் தோட்டம் எப்படி இருந்ததா? அது அவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் நிறைந்ததாக இருந்தா. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அந்த தோட்டத்தில் இருந்தது. God gave it to Adam saying that இதை நீ பலுகி பெருகி you maintain it, you multiply it என்று சொல்லி கொடுத்தாராம். அப்படியாக அது அவ்வளோ அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதாக இருந்துச்சான். பட் பிகாஸ் they lost the presence, கர்த்தருடைய பிரசன்னத்தை அவங்க இழந்ததுனால அவங்க இன்னைக்கு லேக்ல இருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கா? ஒருவேளை உங்கள் லைஃப்பில் ஒரு மாதம் முடித்துக்குள்ள திணறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு குறைவு ஜாஸ்தியாக இருக்கா? ஒருவேளை உங்களுக்கு எப்பொழுதும் உங்களை சுற்றி ஒரு லேக் இருந்துகிட்டே இருக்கா? யூ ஹேவ் டு செக் இஃப் யூ ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். கர்த்தரோட பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சமாக இருந்தாலும் நிறைவாக இருக்கும். ஈவன் இஃப் இட் இஸ் லிட்டில், இட் வில் பி சாட்டிஸ்ஃபையிங். கர்த்தரோட பிரசனம் அப்படி தான் இருக்கும். இந்த வசனத்தை மட்டும் வாசித்துருவோம். பிலிப்பியர் 4:19 நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, அவருடைய ரிச்சஸின் மூலமாக ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறாரு. கர்த்தருடைய பிரசனம் வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த சீஷர்கள் they lacked nothing. அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லையா? தேவனுடைய பிரசனத்தினால் நிரப்பப்பட்ட அந்த சீஷர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்ற வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசனம் அது சாதாரண பிரசனம் அல்ல. அது உலகத்தில் சொல்ற மாதிரி presence of God is not limited to one place. Presence of God is not limited to one person. இந்த தேவ பிரசனம் என்பது ஒரு இடத்திலோ ஒரு கூட்டத்திலோ ஒரு மனிதன் மூலமாக வருகிறதா கிடையாது. தேவ பிரசனம் என்பது எப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கிறது. நம்ம அதை ஃபீல் பண்ணலைன்னா நமக்குள்ள பாவம் வந்திருக்கிறது, நம்ம விலகி இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்த பொழுது, இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்லும் பொழுது அந்த கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் உணர்ந்தா போதும், ஆண்டவர்கிட்ட என் பாவத்தை அறிக்கையிட்டா போதும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்று எனக்கு அந்த பிரசனம் சொந்தமாக இருக்கிறது.